எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலைக்கு என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாடு பிஜேபியில 18 மாசமா அவருக்கு நடந்த சிக்கல்கள் என்ன? இந்த தடுத்தவங்களும் நமக்கு வேண்டியவங்க தான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருப்பாங்க. போய் முகத்தை பார்க்கணும், சும்மா அதை போட்டு அவங்கள ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது. நீ பாருங்க, கவுண்டர் அரசியல்ல 6 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அங்க வரக்கூடிய செய்தி எல்லாம் யங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் எடப்பாடியா அண்ணாமலைனா அண்ணாமலை பின்னாடி அனுப்பாங்கிற ஒரு கருத்து அங்க எனக்கு கொங்கு மண்டலத்துல இருந்தே கருத்துக்கள் வருது. அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு தனி பாதை என்ன மாதிரி ஒரு கொள்கையா இருக்கும்? ஒரு மதசார்பற்ற கொள்கையா, மத சார்போடு ஒரு கொள்கையோடு அரசியலை தொடங்குவாரா? கிறிஸ்டின் முஸ்லீம் இன்க்ளூசிவா தான் போவார். திமுக வெர்சஸ் அதிமுக அரசியல் உடஞ்சிடுச்சு. அந்த இடத்துக்குள்ள அந்த கால நேரம் வரும்போது விஜய்க்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ண முடியும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதுதான் கல்ட் அரசியலுக்கு எதிராக காமன் மேன் அரசியல்னு சொன்னா, இது அதிகாரத்துக்கு இல்லாத போது விஜய்க்கு இருந்த பிறந்த நாளுக்கும் அதிகாரத்துல இல்லாத அண்ணாமலைக்கு நேற்று நடந்த பிறந்த நாளுக்கும் பார்த்தா விஜய் பிறந்த நாளோட 3 மடங்கு தமிழ் மண்ணுக்குள்ள கொண்டாடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் விஜயும் ஒரு காரணம், விஜய்க்கு வெற்றியும் ஒரு காரணம். எப்படி? அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கானே, நம்ம கூட இருந்த தம்பி நம்ம எப்ப ஆகுறது அப்படி ஒரு தெருவுக்கு 10 பேர் கிளம்பிடுவாங்களாம். மாதேஷ் விஜய்க்கு ஒரு ராதன் பண்டிட் இருந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு ரவீந்திரன் துரைசாமி இருப்பாரான்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். நடக்குமா அதெல்லாம்? ரவீந்திரன் துரைசாமி மோடி ஃபார் பிஎம் 2029 கமிட்டடா இருக்காரு. ரைட். வெல்விஷர். டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலைக்கு வெல்விஷர். சீமான் அண்ணாமலை கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வைக்கலாமா? 2 பேருக்குமே நல்ல நட்பு உறவு இருக்குது. அது நாளைக்கு காலம் நேரம் வரும்போது முடிவாகும். அது ஒரு ஆப்ஷனா கூட எடுத்துக்கலாம். அண்ணாமலை வருகை யாருக்கெல்லாம் இப்போ பிரச்சனையா முடிய போகுது சார்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்க மதேஷ். நல்லது சார். திரு அண்ணாமலை அவர்கள் புதிய பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிஜேபியிலிருந்து விலகி இருக்கிறார். ஒரு 18 மாதங்கள் பெரிய மனக்கசப்புல தான் இருந்திருக்காரு. அதாவது பிஜேபியினுடைய தலைமைக்கும் அவருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போலன்றாரு. எப்படி பார்க்கிறது இந்த புதிய பயணம்? அண்ணாமலையின் இந்த முடிவை எப்படி பார்க்கறீங்க? பிஜேபி இதை எப்படி எடுத்துக்கொள்கிறது? பிஜேபிக்கு இது எவ்வளோ பெரிய மைனஸ் சார்? இது சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிலேயே போயிருக்கணும். அந்த கட்சி மக்களவை தேர்தலில் கூட 6 சொல்றாரு, அவர் 12 கேட்குறாரு. சரிங்க, ஒரு 8 நாங்கள் வர்றோம் கரெக்டுன்னு போயிருக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் மக்களவைக்கே வராத எடப்பாடி கூட அவரை ஆளாக்குறதுக்காக கூட்டணிக்கு போனது ஒரு சில தலைவர்களோட சுயநலத்துக்காக லீடர் அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு போனது பாஜக வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் ஆகிட்டு. அன்னைக்கு ஏன் சொல்கிறோம்னா, நாம் பாஜக உறுப்பினர்னாலும் மோடிஜி ஃபார் பிஎம் 2029 நமக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அது கேப்பாப்பில் மோடி தவிர மற்ற கட்சி இதுன்னு இல்லைங்க, நமக்கு மோடி தான். 4வது முறையும் மோடி பிரதமராக வர்றதுக்கு நம்ம உழைக்கிறோங்கிற லெவலில் நம்ம உழைக்கக்கூடியவங்க. அதில் அண்ணாமலைக்கு உழைப்பும் அசாத்தியமானது. குறிப்பாக கர்நாடகாவில் தோத்ததும் டக்குன்னு தேவகவுடா இல்லைன்னா ஓல்டு மைசூர் 12 சீட்டு காலி ஆயிரும்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் மூலமாக டீல் பண்ணி தேவகவுடாவை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தது அண்ணாமலை. ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் உள்ளே வந்தது பெரிய பெரிய பூஸ்ட். ஓகே, இதை ஏன் சொல்கிறான்னா, அண்ணாமலையோட பங்களிப்புங்கிறது தமிழ்நாடை தாண்டி பாஜகவுக்கு இருந்தது. நம்மளோட பங்களிப்பும் தமிழ்நாடை தாண்டி மோடிக்காக இருக்குது. இதில் பாஜகங்கிற கட்சி ஒரு 18 விழுக்காடு அண்ணாமலை தலைமைக்குள்ள மோடி பிரதமர் எடுத்ததை அண்ணாமலையும் காவு கொடுத்து கட்சியும் 3 விழுக்காடுக்கு மோடி பிரதமருங்கிறதுக்கோ கட்சிக்கோ எவ்வித நலனும் கவலைப்படாம தாங்கள் இந்த கட்சியை வச்சு ஏதாவது லாபம் அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்களால் இது செய்து முடிக்கப்பட்டுச்சு. ஹைகமாண்ட் அண்ணாமலையினுடைய எந்த விஷயத்தையும் எந்த செய்தியையும் காது கொடுத்து கேட்கலையா? அதாவது நீங்க சொல்ற இங்க இருக்கிற அந்த
மிடில் லீடர்ஸ், முக்கியமான அந்த பழைய காலத்து தலைவர்கள் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டாங்களா? அதாவது பாராளுமன்ற தேர்தலில் 240 வந்ததுமே அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஒரு கூட்டணி இருந்ததுன்னா என்டிஏ வந்து 293 என்டிஏங்கிறது வந்து 310 அந்த மாதிரி பெரிய லெவல் போயிருக்குமேங்கிற ஒரு உணர்வு வந்தது உண்மைதான். ஆனால் முடிஞ்சாச்சு. 18 எடுத்ததை வச்சு 29க்கு கட்சியை பெரிய அளவில் பலப்படுத்தி இரட்டை இலக்க எம்பி சீட்டை ஒரு பெரிய அணியில் ஒரு திராவிட கட்சியோட பாஜக நிற்கணுங்கிற ஒரு மூவுக்கு கொண்டு போயிருக்கணும். அதுதான் சட்டமன்றத்தில் எடுத்திருக்க வேண்டிய ஒரு முடிவு. காங்கிரஸ் கட்சி கூட சட்டமன்றத்தை ரொம்ப லகுவாக தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கேக் வாங்குவார், ஸ்வீட் வாங்குவார், திருநெல்வேலியில் போய் கொடுப்பாரு, அண்ணனு கொடுப்பாருன்னு ராகுல் பண்ணுவார். சட்டமன்றம்னு சொன்னால் ஸ்டாலின் எப்படியும் போட்டு நம்ம அவர் கீழே விழுந்தாதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அல்லது அவர் மீண்டும் வந்துட்டாருன்னா நம்மளை உதறிடுவாருன்னு ஒரு அரசியலை பண்ணக்கூடிய தன்மை காங்கிரஸ் கட்சி கலாச்சாரப்படி உண்டு. அந்த மாதிரி பாராளுமன்றத்திலே நம்மளை கைவிட்ட எடப்பாடியை வந்து சட்டமன்றத்தில் தூக்கி நிறுத்ததுக்கு வந்து போயிருக்கக்கூடாதுங்கிறத நாம் கடைசி வரை போராடணும். அண்ணாமலையை நீக்கக்கூடாதுங்கிறத ஆணித்தரமாக நாம் சொன்னோம். பட் அவங்க நீக்கிட்டாங்க, செயல்பட்டாங்க. விளைவு வந்து 3 விழுக்காடு வாக்குகளும் தென் மாவட்டத்தில். அதுவும் அண்ணாமலைக்கு அடுத்தபடி அங்கே பேக்கிங் உள்ளது யார்? பொன்னார். அண்ணன் பொன்னார் தான் பேக்கிங் உள்ளவர். அவருக்கும் நார்வேலில் டிக்கெட் கொடுக்காம கன்னியாகுமரி தொகுதியிலே எந்த காலத்திலையும் ஆல்வதர் ஃப்ரெண்டா மிலிட்டன் போல்சாட்டு 2வது இடத்த கீழே போகாத கட்சியை கூட கன்னியாகுமரிக்குள்ள 3வது கொண்டு தள்ளிட்டாங்க. அது காரணம் சமூக ரீதியாகவும் வந்து சில வருத்தங்கள், கவலைகள் அதுக்குள்ள இருந்தது வந்து அங்க வெளிப்பட்டது. ஸோ அண்ணாமலை நீக்கம்ங்கிறது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கட்சி வளர்ச்சிக்கு கொடுத்துடுச்சு. பட் மோடி ஃபார் PM 2029ல வேற சில அவனியூஸும் சில வாய்ப்புகளும் வருது. இது 3 வருஷம் இருக்குன்னாலும் கூட அதை நான் அந்த இடத்துக்குள்ள நான் என்னோட தன்னம்பிக்கையோடையும் துணிவோடையும் அந்த இதோடையும் இந்தியா ஃபுல்லா நம்ம பண்றோம். தமிழ்நாட்டுக்குள்ளே அது நமக்கு ஹோப்ஃபுல்லா தான் இருக்கிறோம். இல்ல அது தனி சப்ஜெக்ட் சார். மோடி ஃபார் 2029 அப்புறம் பேசலாம். அண்ணாமலை சுற்றி நம்ம பேசுவோம். அண்ணாமலைக்கு என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் கொடுத்தாங்க தமிழ்நாடு பிஜேபியில? 18 மாசமா அவருக்கு நடந்த சிக்கல்கள் என்ன? தமிழ்நாடு பிஜேபியில லீடரை கண்டு ஒண்ணுமில்லாதவங்களுக்கு பொறாம இருக்கத்தான் செய்யும். அது இயல்பான இதுதான். இப்பதான் வெளியே போயிட்டாரு, நீங்க சொல்லாமே. யாரால் ரொம்ப பாதிக்கப்பட்டார்? யாரால் ஒரு தலைவரா இருந்து கூட தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்தவர்கள் யார் யாருன்னு சொல்லுவாங்க? அந்த தடுத்தவங்களும் நமக்கு வேண்டியவங்க தான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா இருப்பாங்க. போய் முகத்தை பார்க்கணும். சும்மா அதை போட்டு அவங்கள ரொம்ப நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அண்ணாமலை ஒரு பவர்ஃபுல் லீடரா தானே சார் இருந்தாரு. மோடியின் ஆசி நேரடியா கூட அவருக்கு இருந்தது. அப்படி இருந்தும் யார் அவரால் இதையெல்லாம் செய்ய முடியாமல் அவரை தடுத்ததா அவர் பாக்குறாரு? அது அந்த 20% ஓட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடப்பாடி எடுத்தார்ல, அது முக்கியம்னு ஆகிப்போச்சு. நீ பாருங்க, கவுண்டர் அரசியல்ல 6 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அங்க வரக்கூடிய செய்தி எல்லாம் யங் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் எடப்பாடியா அண்ணாமலைனா அண்ணாமலை பின்னாடி அனுப்பாங்கிற ஒரு கருத்து அங்க எனக்கு கொங்கு மண்டலத்துல இருந்தே கருத்துக்கள் வருது. பட் பிறந்தநாள் வாழ்த்து சொல்றீங்க? எஸ். ஆனா அண்ணாமலை இன்னும் அவருடைய டெஸ்டிங் கிரவுண்டை முடிவு பண்ணல. பட் என்னைக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் முடிவு பண்ணாரோ அந்த கிரவுண்டுக்குள்ள எடப்பாடி அண்ணாமலை நின்னா வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி தான் நிற்பாங்கிற தகவல் தான் எனக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு இது சரிவுதானா அண்ணாமலை வெளியேறியது? பிஜேபி சரிவுதான். 26லே இதாயிடுச்சே. அது அண்ணாமலையோட சேர்ந்தே சரிஞ்சிட்டேன். ஏன்னா அண்ணாமலை வெளியேற்றம்ங்கிறது வந்து கூடுதல் சரிபாட்டு நான் பார்க்கல. அது வேற வந்து பிஜேபியும் தாண்டி மோடி பிரதமர்ங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அது புறவு பேசலாம்னு சொல்லிட்டீங்களா? அதுக்குள்ளதான் பிஜேபி. தமிழ்நாடு பிஜேபி நிலைமை என்ன அண்ணாமலை வெளியே வந்ததுனால? தமிழ்நாடு பிஜேபி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே 3வது போனது மிகப்பெரிய பின்னடை. அண்ணாமலை வெளியேறியது பிறகு என்ன நிலைமையா இருக்கும் தமிழ்நாடு பிஜேபி? தமிழ்நாடு பிஜேபிக்கு இப்போ உள்ள பெரிய சிக்கல் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போடணும். அதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள் வேணும். அது சும்மா ஊடகத்தில் பேட்டி கொடுத்துட்டு போறது வந்து சாதாரண விஷயம். RSSலேருந்தே ட்ரெயின் ஆகி அர்ப்பணிப்புணர்வோட அப்படி இருந்தவங்க, முழுநேர உழைப்பாளியா இருக்கக்கூடியவங்க, ஏதோ வாய்ப்பு வசதி மட்டுமே இந்த கட்சியை வச்சு நம்ம பார்க்கணுங்கிறத விட இந்த கட்சி இதான் வந்து இந்த நாட்டின் தன்மையை சோனியா கிட்ட இந்த நாடு 3வது முறை போகாம காப்பாத்தினது இந்த கட்சியும் பிரதமர் மோடியும் தாங்கிற அந்த உணர்வோட அர்ப்பணிப்புணர்வோட செயல்படக்கூடிய ஒரு லீடர் தேவை. இப்போ டெடிகேட்டர் லீடர் ஒன்று தேவை, அல்லது ஒரு நியூ யங்ஸ்டர், அண்ணாமலையோட வயசுல குறைஞ்ச ஒரு யங்ஸ்டர் தேவை. அந்த சேஞ்சஸ் நடக்கும்ன்றீங்களா? இப்போ தலைமை என்ன செய்யறாருன்னு தெரியல. இந்த பின்னடைவுக்கு நயினார் மேல பழி போடுறதும், ஒரு நாடார் மறவர் மேல மழை போட்டாருன்னு அபாண்டமான பழியை போடக்கூடிய தன்மையை நம்மகிட்ட இல்லை. அவரை மட்டும் அதுல குறை சொல்லிட முடியாது.
அண்ணாமலையோட புகழ்ல எரிச்சல் அடைஞ்சவங்க மற்றவங்க தான் அதுக்கு காரணங்கிறதா நம்மளோட பார்வை. ஸோ இப்போ தேவை வந்து அடுத்து வாட் நெக்ஸ்ட் பிஜேபிங்கிறது. திருப்பூரில் அவ்வளவு கார்பரேஷன்லும் கேண்டிடேட் போடணும், சென்னையில் அவ்வளோ கார்பரேஷனுக்கு கேண்டிடேட் போடணும், ஓசூரில் போடணும், வெள்ளூரில் போடணும், நார்கோவிலில் போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை, விழுந்துரும். இந்த மாதிரி நார்வேலில் நம்ம கேண்டிடேட் போடுற மாதிரி எல்லா கார்பரேஷன்லையும் கேண்டிடேட் போடணும். அதுக்கு உழைக்கணும், அதுக்கு முன்னெடுப்பு செய்து டெடிகேட்டடாக இருக்கணும். அது ஏற்கனவே இருக்கிறவங்க தானே. அண்ணாமலை இப்போ வெளியேறியதுனால் ஏன் இருக்கிற ஏதாவது வெயிட் குறைஞ்ச மாதிரியா, ஒரு பலம் குறைஞ்ச மாதிரி அண்ணாமலை வெளியேறாரு, அதனால பிஜேபியோட ஸ்ட்ரென்த் ஏதாவது குறைய போதா என்ன? ஏற்கனவே 2 விழுக்காடுக்கு தான் சீட்டு தர முடியும்னு எடப்பாடி வந்து சேலத்துக்கு கிளம்பிட்டார். சேலத்துக்கு எடப்பாடி அங்கே கிளம்பின பிறகு அண்ணாமலை லாஸ்ட் மினிட் கஷ்டப்பட்டு 47 விழுக்காடு சீட்டு போட்டார். ஒரு 10 நாள் டைம் கிடைச்சுன்னா 75 விழுக்காடு வரை போட்டுருவார். அதுதான் பாஜகவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை உழைச்சி 47 விழுக்காடு கேண்டிடேட் போட்டது தான் கிடைச்சிது. சும்மா கண்ணை மூடிட்டு நாங்களும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறாங்கன்னு அண்ணாமலை நீங்களும் ஒன்னா சும்மா என்னத்தையும் கிளைம் பண்ணிடலாம், அர்த்தம் இல்லாமல் மீனிங்லெஸ்ஸாக கேட்குறவன் கேழ்வரையில் நெய்வெடி வாங்குற மாதிரி பொய்களையும் பொருட்டுகளையும் தொலைக்காட்சி முன்னாடி பேசிட்டு தெரியலாம். உண்மை இல்லை. 47 விழுக்காடு போட்டு காட்டினாரு. 3வது இடமா அந்த கட்சியை நிரூபிச்சு காட்டினார் அண்ணாமலை. அது மாதிரி 18 விழுக்காடு வாக்குங்கிறது 11 தாமரையில் மட்டுமே எடுத்தது வந்து மிகப்பெரிய சாதனை ஓட்டா இருந்தது. இந்த கட்சி வந்து தமிழிசை அம்மையார லாயல்ட்டிக்கு ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த லாயல்ட்டி நமக்கு தெரியும். அது அவங்கள அந்த அந்த ஒரு நிகழ்வில் அவங்க உறுதியானாங்க. எல் முருகன் அவரை ரிவார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணனை ரிவார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் வைஸ் பிரசிடன்ட் ரிவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எல்லா தலைவர்களும் லாயல்ட்டிக்காகவும் கட்சிக்காக கமிட்மெண்ட்டோட நின்னதுக்காகவும் அவங்க ரிவார்டு ஆயிருக்காங்க. இல கணேசனுக்கு ரிவார்டு போதுமானது அல்ல அவரோட தியாகத்துக்கு. எனிவே இந்த கட்டத்துக்குள்ள இந்த கட்சிக்காக சாதனை படைச்சது 11 விழுக்காடு வாக்க எடுத்து காட்டிய அண்ணாமலையும் 5.5 விழுக்காடும் 2 எம்பியும் காட்டின பொன்னாருந்தாங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஓகே, இப்போ வந்து அண்ணாமலை போன பிறகு எப்படி உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போட்டுக்கிடுவாங்கங்கிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன் ஒரு யங்ஸ்டர்கிட்ட 30 வயசு அண்ணாமலையோட வயது குறைஞ்ச யங்ஸ்டர் கூட அந்த சேலஞ்சை கொடுக்கலாம். யாரு இருப்பாங்க சார்? யாரு இருக்காங்க சார்? ஏதாவது நீங்க சொல்லுங்களேன். இவ்வளவு ஐடியா கொடுக்குறீங்க, யாராவது ஒரு 4 பேர் சொல்லுங்களா சார்? அல்லாது இந்த வாழ்க்கையே கட்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட கமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்டாக்ட்ல ஒரு லீடர்கிட்ட கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி யாராவது 4 பேர் இந்த பக்கம் ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 30 வயசுல சொல்லுங்க. நயனாருக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த உறவும் கிடையாது. அவர் இருந்துட்டு போறாரு, அவரை ஏன் நான் இது பண்ண போறேன், விடுங்க. ரைட், அண்ணாமலை போர்ஷனுக்கு வரேன் சார். அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு தனிப்பாதை என்ன மாதிரி ஒரு கொள்கையா இருக்கும்? ஒரு மத சார்பற்ற கொள்கையா, மத சார்போடு ஒரு கொள்கையோடு அரசியலை தொடங்குவாரா? அவர் ஆல் இன்க்ளூசிவ் தான் போவார். ஓ, பிஜேபி செக்குலர் தான். ஓகே, அதாவது ஆல் இன்க்ளூசிவ், கிறிஸ்டின் முஸ்லீம் இன்க்ளூசிவ் தான் போவார். ரைட், செக்குலர் ஓகே, கிறிஸ்டின் முஸ்லீம் இன்க்ளூசிவ் ஓகே. ஆனால் அந்த அரசியல் அண்ணாமலைக்கு எடுபடுமா? அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பையும் காட்டுவாரா? மோடி அமித்ஷாவையும் விமர்சிக்க வேண்டிய தேவை வந்தால் விமர்சிப்பாரா? அதாவது அதற்கான தேவைகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். அவரோட அரசியல்ல கல்ட் அரசியலுக்கு எதிராக அவர் பண்ணியிருக்கிறார். ஆமா, அப்போ அவர் வந்து அந்த கல்ட் அரசியல்னா விஜய், சூர்யா, கருப்பு சூர்யா, இது அமரன், சிவகார்த்திகேயன், இதுதான் கல்ட் அரசியல். இந்த கல்ட் இதுலயா நீங்க சூர்யா சிவகார்த்திகேயன் சரி, அவங்களும் இந்த கல்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு விஜய் போகுது சார், இன்னும் அடுத்து இன்னும் சிவகார்த்திகேயன், சூர்யான்னு. ஏன் சார் நான் என்ன இப்படியே பேட்டியே எடுத்துட்டு சார்? அது அவ கல்ட் அரசியல்ங்கிறது. ஏற்கனவே இவரே 108 சீட்டு வந்துட்டாரு. சிவகார்த்திகேயன் சூர்யாலாம் எத்தனை சீட்டுன்னு தெரியல. ஏன் சார் இழுத்து விடுறீங்க? இது கல்ட் அரசியல்னு அவரு சொல்றது காரணம், தான் வந்து விஜய்க்கு போட்டியாளராட்டு தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டை சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு வரலான்னு அவர் திட்டம் போடுறதா. டெல்லியில் என்ன நடந்தது? 2-3 நாட்களாக அண்ணாமலை அங்கேயே இல்லை, அவரு கன்வின்ஸ்டா, கமிட்டடா, உறுதியா அடுத்த கட்ட பயணம் தாவேக்கா ஸ்டைலில் போயிருந்தாங்கன்னு முடிவு பண்ணி தான் தாவேக்கா வெற்றி அவருக்கு ஒரு ஐ ஓப்பனர் அவருக்கு கேட்டு திறந்துட்டுங்கிற லெவலில் தான் அவர் அதில் போனார். அங்கே காம்ப்ரமைஸுங்கிறதெல்லாம் அவருக்குள்ள இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவேன்றாரு, பொது தேர்தல்னு சொல்றாரு. அப்போ இடைத்தேர்தல் ஒரு 5 இடைத்தேர்தல் இப்போ தொங்கிட்டு நிற்குது. இன்னும் எத்தனைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 5ஓட நின்றும் தான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்கீங்க இடைத்தேர்தல்? அவர்
திட்டமிடுறது சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் அதில் போட்டியிடணும். விஜய் மாதிரி, விஜய் பாணி. ஆமாம், எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் லெவல் தான் தமிழ்நாடு இருக்கு. அப்போ 2031 தான் எலெக்ஷன். அதுக்கடையில் விஜய் வந்து இந்த கூட்டணி தில்லுமுல்லு எப்பா யார் யாரெல்லாம் போட்டு தலைக்கு மேலே நின்று நம்மளை தாண்டவம் ஆடுறாங்க. அது இங்கே சிபிஎம், இது காலையில் முன்னா வீரபாண்டியன் ஒரு அறிக்கை, திருமா ஒன்று, சண்முகம் ஒன்றுன்னு பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம தனி மெஜாரிட்டி ஹெட்டு என்டிஆர் மாதிரி கலைச்சிட்டு போயிடுவோன்னு சொன்னாருன்னா அதுக்கு முன்னே வந்துன்னா அந்த எலெக்ஷன் இப்போ 2027க்கு மேலே அவர் 234 கேண்டிடேட் எல்லாம் தயாராகிடுவாருங்கிறதான் நம்ம கருத்து. ஸோ டெஸ்டிங் கிரவுண்டு எப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருதோ அதுதான் அண்ணாமலைக்கு டெஸ்டிங் கிரவுண்ட். அண்ணாமலையை பொறுத்தவரையில இப்போ கல்ட் அரசியலுக்கு எதிரான காமன் மேன் பாலிடிக்ஸ் போது விஜயை எதிர்க்கிறது தான் அவருடைய முழு நேர அரசியலா இருக்கும். கரெக்ட். அதுல திமுக அதிமுக அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இப்போ அண்ணாமலை வந்துட்டாரு அப்படின்னா திமுக அதிமுகவுடைய நிலை என்ன சார்? திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் உடஞ்சிடுச்சு. அந்த இடத்துக்குள்ள அந்த கால நேரம் வரும்போது விஜய்க்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ண முடியும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதுதான் கல்ட் அரசியலுக்கு எதிராக காமன் மேன் அரசியல்னு சொன்னா. இன்னும் சொல்ல போனா எங்க பகுதியிலேயே விஜயால அரசியல் சக்தியான எம்எல்ஏ எல்லாம் ஜெயிக்கல. எங்க பகுதியில் ஆட்கள் நிறைய வந்த போது என் ராதாபுரம் தொகுதியில் ஜெயித்துட்டாப்புல. அப்போ வரும்போது அந்த ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னும் சொல்ல போனால் என் மச்சினனே மணிவண்ண பெருமாளே அத்தான் நான் அண்ணாமலைகிட்ட சேரலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ அவனுக்கு என்ன தோணுது, ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதுக்கு 3 தடவை பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறான், டக்குன்னு ஒரு புது தம்பி வாரான், விஜய்க்கு விசிலுங்கிறான், ஜெயித்துறான். அப்போ நம்ம அண்ணாமலையை நம்பி அந்த மாதிரி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வருது. பொடியன் ரியல் எஸ்டேட் தம்பி சிவாவுக்கு வருது. நிறைய பேர் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நம்பிக்கையோட விஷ்ணு பிரசாத் வந்து ஆளா இன்னைக்கு பிஜேபில இருந்து ரிசைன் பண்ண தம்பி மதுரக்கார அந்த தம்பி இருக்கிறான். வசந்தராஜன் ரிசைன் பண்ணியிருக்காரு. வசந்தராஜன், ஓகே. செம்பாக்கம் வேதா ரிசைன் பண்ணிருக்காரு. அவருடைய மருமகன் ராகுல், ஏகப்பட்ட பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 214 தொகுதியிலையும் 2340 கேண்டிடேட் அண்ணாமலைக்கு வரக்கூடிய அளவுக்கு தயாராகிடுவாங்க மாதிரி. 2330 2340 10 ஒரு தொகுதிக்கு 10 பேரு. திருக்குறள் 1330 குறள் மாதிரி சொல்லுங்க. இல்ல மதேஷ், நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய தம்பி இப்படிதான் இருந்தான் தம்பி, அவன் எம்எல்ஏ ஆயிட்டான் மந்திரி ஆயிட்டான்னு சொல்லும் போது வந்து நம்ம எம்எல்ஏ ஆயிட்டான் நம்பி விஷயம் சர்க்கிள். சரி, விஜயில தான் விட்டோம், அண்ணாமலையில ஏதாவது விஜயில விட்டுட்டான், அண்ணாமலையில பிடிப்பான். இட் இஸ் விஷயம் சர்க்கிள் மதேஷ், விஷய சர்க்கிள். ஐயா மூப்பனார் சொல்லுவாரு, சைக்கிள் வில் கம் அரவுண்ட் கான்ஃபிடன்டா பாரு. அதே மாதிரி அந்த சர்க்கிள் பக்கத்துல இருக்கவெல்லாம் பவர் ஆயிட்டான், அறநிலையத்துறை இல்ல தக்கார் ஆயிட்டான், இன்னும் போட்டுவாங்க. தக்கார் அவங்கள தானே போடுவாங்க, பிசியானந்தா அவங்கள தானே போடுவாங்க. அப்ப இந்த தம்பி தக்கார் ஆயிட்டான்னு 10 தம்பி தொடங்கி அண்ணாமலை 10 தம்பி அண்ணாமலை நோக்கி எழுப்பி வந்துருவான். ஒரு தம்பி இங்க தக்கார் ஆயிட்டான்னா பக்கத்துல நம்ம தக்கார் ஆகணும்னு 10 தம்பி எழுப்பி வந்துருவான். இதுதான் பொலிட்டிக்கல் கல்ச்சர். அந்த கல்ச்சர்ல அண்ணாமலையை நோக்கி நிறைய பேர் நகர்ந்து வந்துருவாங்க. மெம்பர்ஷிப் எவ்வளவுக்குள்ள ஏறி வந்திருப்பாருங்க. ஆனா இது லட்சங்களை தொட்டு போது, கோடிகள், ஒரு 50 லட்சம் 70 லட்சம் இந்நேரம் ரீச் ஆகிருக்கணும்ன்ற ஒரு பார்வையும் சிலர் சொல்றாங்க. நான் ஒரு பொது பார்வை, அண்ணாமலைக்கு பெரிய ஹோல்டு இருக்கு. நான் வந்து ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்தாலே அது 1 கோடி ஓட்டா நான் பார்ப்பேன். ஏன்னா அண்ணாமலைக்கான பவர் என்னன்றது எனக்கு தெரியும். நான் என் பார்வையில் நான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட ஒரு அரை மணி நேரம் அண்ணாமலை பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஆய்வு செஞ்சு எடுத்ததுல அவருக்கு குறைஞ்சது வந்து ஒரு 30 லட்சம் வாக்குகள் இப்பவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் ரொம்ப ஸ்லோவா அந்த இது, ஒருவேளை வெப்சைட் சர்வர் கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இல்ல அது நமக்கு தெரியுமா, ஓப்பனா தானே அது பண்றாரு. அதுல ஒளிமறைவு இல்லாம ஓப்பனா தானே பண்றாங்க, நமக்கு அது தெரியும். அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கனாலதான் ஒளிமறைவு இல்லாம ஓப்பனாட்டே அதை இது பண்றாங்க. பிஜேபி மாதிரி மிஸ்டு கால் எல்லாம் கொடுக்க சொல்லல, ஒரு பரவாயில்ல வெளிப்படையா பண்றாரு அண்ணாமலை. ஓகே, பிஜேபிக்கு மோடி பிஎம்ங்கிறதுக்கு பெரிய வெயிட் தமிழ்நாட்டில் இருக்கு மதேஷ். அது நீங்க வந்து இங்க எல்லா சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறி எல்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் பிரதமரா, அனைத்து இந்தியர்களுக்குமான பிரதமராக இருக்கக்கூடிய மோடியையும் பாஜகவையும் பழி சொல்றது பொதுவாக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக இப்படி அழிச்சாட்டியம் பண்றாங்க, பதவிக்காக பண்றாங்கன்னு இந்துக்கள் மத்தியில பெரிய ஒரு உணர்வு உருவாயிருக்குது மதேஷ். ஒரு செக்குலர் லீடரா இப்ப பார்ட்டியை நடத்துறாரு அண்ணாமலை. அப்படின்னும் போது அவர் வந்து மோடியோ பிஜேபியோ அவங்க செய்யற தவறுகளையோ மாநில நலனையோ பேசும்போது கண்டிப்பா அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரல. அப்ப எதிர்த்து தான் ஆகணும். அந்த மும்மொழி கொள்கை அந்த இதுல முதல்ல அவர் தானே எதிர்த்திருக்கிறாரு. ஓ,
தேவைப்பட்டா பிஜேபியும் எதிர்க்க தான் ரெடி ஆகுவாருன்றீங்க நீங்க. பிஜேபி மேல வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ ஆ. பிஜேபி தலைவர்கள் யாரும் போட்டியாளரோ கிடையாது அவருக்கு. சரி. அவர் எங்க இவங்கெல்லாம் எங்க, ம். அதெல்லாம் நத்திங். இவங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது பிஜேபியில அவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டு அதை பற்றிலாம் அவருக்கு நன் ஆஃப் ஹிஸ் ஃபாதரைசேஷன். அவர் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டை அசம்பிளி எலெக்ஷனா வச்சு அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அந்த எலெக்ஷனை கொண்டு வந்து ஒரு களத்துக்குள்ள சாதிக்கணுங்கிற லெவல்ல அவர் போறாரு. ரைட் சார். அதுக்கான காலம் நிறைய இருக்கு சார், பொது தேர்தலுக்கான காலம். காலம் நிறைய இருக்கு. ஆனா நீங்க விக்கிரவாண்டியில நின்றுக்கலாம்ல, விஜய் நிரூபிச்சிருக்கணும் இல்ல வேற என்ன உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லாம் விஜய் கேட்டீங்கல்ல, அதுவே அண்ணாமலைக்கும் பொருந்துமா இல்லையா? நீங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால நான் இப்பவே கேட்கிறேன். விஜய்க்கு தான் பொருந்த இல்லையா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவர் 35% வந்துட்டாரு. அது அண்ணாமலைக்கும் அதையே அப்படியே பண்ணட்டும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்போ வெற்றி மாடல்ல தானே போவாங்க. ஓகே. அப்ப விஜய் மாடல் தான். விஜய் மாடல் தான் சொன்ன, விஜய்க்கு வெற்றி தான். எங்க விஜய் நம்பி 108 தம்பிமார் எம்எல்ஏ ஆயிட்டான். கொஞ்சம் செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நிறைய தம்பிமார், ஒரு 70 தம்பிமார் எம்எல்ஏ ஆயிட்டான்னா அந்த 70 பேர் ஏரியாவை சுத்திட்டு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு 10-15 பேர் அண்ணாமலை பின்னாடி வந்துட மாட்டான். ஓகே. இதுதான் நான் வேட்பாளரா நிக்கிறதுக்கு சொல்றீங்க. வேட்பாளரா நிக்கிறது. எஸ் எஸ். ஸ்ட்ரென்த்னா எவ்வளவு பாக்குறீங்க? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ணாமலை விஜய் சார்? சொல்லுங்க சார், அதை சொல்லுங்க. விஜய் முன்னேறு. விஜய் போட்ட பாதையில அண்ணாமலை பயணிக்கிறாரு. விஜய்க்கு வெற்றி, அண்ணாமலைக்கு பலம். என்ன ஸ்ட்ரென்த் விஜய் கிட்ட இருக்கிற? என்ன ஸ்ட்ரென்த்தை விட அண்ணாமலைக்கு கூடுதலா இருக்கு இல்ல என்ன மைனஸா இருக்கு? குறிப்பா இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு பாசிட்டிவா நான் வைக்கிறது, எந்த அதிகாரமும் இல்லாத அண்ணாமலைக்கு 4ஆம் தேதி நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அதிகாரம் இல்லாத விஜய்க்கு நடந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை விட ஒரு 3 மடங்கு மேல. நான் இது பொய் சொல்லல. எந்த டேட்டாவை வச்சு சொல்றீங்க? நான் தமிழ்நாட்டுல பார்த்த அளவுல உள்ள டேட்டாஸ் வச்சு சொல்றேன். 30 இடத்துக்கு மேல விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாடப்படலைங்கிற என்னோட அந்த நான் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு சொல்றேன். ஏற்கனவே சொன்னதான், இன்னைக்கு எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிக வாக்கு. எப்ப ஒரு பிறந்தநாள்? அது எனக்கு நினைவில்லை. விஜயோட பிறந்தநாள் எப்ப போச்சு? அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு பிறந்தநாள் வரலையே. அதிகாரத்துக்கு வந்த பிறந்தநாள் மிகப்பெரிய அளவுல இருக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இருக்கும். ஆமா. இது அதிகாரத்துக்கு இல்லாத போது விஜய்க்கு இருந்த பிறந்த நாளுக்கும் அதிகாரத்துல இல்லாத அண்ணாமலைக்கு நேற்று நடந்த பிறந்த நாளுக்கும் பார்த்தா விஜய் பிறந்த நாளோட 3 மடங்கு தமிழ் மண்ணுக்குள்ள கொண்டாடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் விஜயும் ஒரு காரணம், விஜய்க்கு வெற்றியும் ஒரு காரணம். எப்படி? அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கானே, நம்ம கூட இருந்த தம்பி நம்ம எப்ப ஆகுறது அப்படி ஒரு தெருவுக்கு 10 பேர் கிளம்பிடுவாங்களாம் மாதேஷ். அவனுக்கு என்ன இருக்கு? அண்ணாமலை தானே எம்எல்ஏ சேர்லயே. எனக்கு தெரிஞ்சு இவரு பொறுப்பு சபாநாயகர் போட்டாங்களா, என்ன ஒரு பேர் மறந்துட்டேன் நானு. கருப்பையா. ஆமா, கருப்பையா சீட்லயே ஆளாளுக்கு உட்காந்து செல்ஃபி எடுத்திருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த தம்பி எல்லாம் மேல நிக்கிறான், நம்ம எப்படி நிக்கிறதுக்குன்னு தெருவுக்கு 10 பேர் வந்துருவான் மாதேஷ். ஓகே. அதுதான் இது விஜய் பிறந்த நாளோட அண்ணாமலை பிறந்த நாள் 3 மடங்கு சிறப்பா நடக்க காரணம். ஒரு சோதனை முயற்சி இடைத்தேர்தலே கூட அண்ணாமலை ஒரு 5 பேரை சைலண்டா இறக்கி விடலாம்ல, அதெல்லாம் செய்யலாம். வேண்டாம். ஆனா உள்ளாட்சி தேர்தல மட்டும் இறங்குறேன்றாரு, அதுக்கான பயிற்சி பட்டறை எல்லாம் தொடங்க போறேன்றாரு. கட்சி ஆரம்பிக்காம தானே இறங்குறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அசம்பிளி எலெக்ஷன் எப்போ வருதோ அது வர தன்னை சஸ்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும். அது ரொம்ப சிரமமான காரியம். விஜயை பொறுத்தவரை சினிமா ஹீரோ, அவரு இதுன்னு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணி சஸ்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அண்ணாமலை சினிமா ஹீரோவின் வெற்றியால 3 மடங்கு அதிகாரம் இல்லாமலே பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இல்ல. அரசியல் களத்துல விஜய்க்கின் வெற்றியும் பக்கத்து வீட்டு தம்பி எம்எல்ஏ ஆயிட்டான்னா அதுக்கு 10-15 பேர் நம்மளும் எம்எல்ஏ ஆனு சார், இது இயல்பு சார். இதுதான் சோசியோமெட்ரி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி. அண்ணாமலை போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் இதோட நுணுக்கங்கள் பின்னர் பிரிண்ட்ல ரொம்ப தெளிவா துல்லியமா தெரியும். சரி. சோ இதுதான் அண்ணாமலைக்கு பெரிய பலமா இருக்கு. அது சினிமா இமேஜ், ஒரு பாப்புலர் ஃபிகரா இருந்தாரு. அண்ணாமலைக்கு அந்த மாதிரி என்ன ஒரு வேல்யூ கொடுக்க முடியும் உங்களால? அவர் திமுக அண்ணா திமுக உடைச்சு வெற்றி பெற்றதுதான் அண்ணாமலைக்கு பாதை தெளிவாயிட்டுங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அந்த 11% அதை வச்சு சொல்றேன். இல்ல 11 புள்ளி எடுத்தனால தான் அவருக்கு அந்த லீடர் இமேஜ் வருது. அதெல்லாம் மறந்துருங்க, forget it. சரி, forget பிஜேபி. எல்லாம் புதிதாய் பிறந்தோம், புதிய இதுதான் அண்ணாமலை சார். இப்போ விஜய்க்கு ஒரு கரிஷ்மாட்டிக், ஒரு சினிமாட்டிக், ஒரு சினிமா கவர்ச்சி இருக்குது. அண்ணாமலைக்கு அந்த மாதிரி என்ன ஒரு ஈர்ப்பு சொல்லுங்க, எதை வச்சு ஈர்ப்பு? அதுதான் மாதேஷ், விஜயின் வெற்றியால சினிமா ஐபிஎஸ் ஆபீசர், டெரர் போலீஸ் பல இது இருக்கு. அண்டர் த சன் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசுவாரு. ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ண ஒரு ஆளு. சோ அந்த விஜய் உடைச்சுக்கிட்டு விஜய் நம்பி இவ்வளவு பேரு பவர் ஆனதுனால அடுத்து அண்ணாமலையை நம்பி நம்ம பவர் ஆயிடலான்னு
ஒண்ணுக்கு 10 பேர் அண்ணாமலை பின்னாடி வராங்க. ம்ஹும். ஸோ நீங்க விஜய் பிறந்த நாளை விட அண்ணாமலை பிறந்த நாள் பெருசா கொண்டாடப்பட்டது. அதிகாரத்தில் இல்லாத விஜய் பிறந்த நாளை விட அதிகாரத்தில் இல்லாத அண்ணாமலை பிறந்த நாள் பெரிதா கொண்டாடப்பட்டுங்கிறது 100க்கு 100 உண்மையான டேட்டா பூர்வமான ஒரு விஷயம். அதுக்கு காரணத்துல ஒண்ணு விஜயோட அரசியல் வெற்றியில விஜயை நம்பி பலர் அரசியல் சக்தி ஆயிட்டாரு. அடுத்தால் நம்ம அரசியல் சக்தி ஆகுதுக்கு என்ன? அப்ப நமக்கு புடி அண்ணாமலை மீண்டும் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். அவன் நம்பிக்கையோட வரான். எட்ரா வண்டியை புடுறா நேரா அண்ணாமலை பாடுறா ரேபிடோல ஏறி அண்ணாமலை பாடுறா. சார் என்கிட்டே நிறைய பேர் என் தம்பி மாதிரி தான் என் வெல்விஷர், என்னோட திக்கன் தின்னா என் மேல உயிருக்கு உயிரானவங்க தான். அவங்களே வந்து நீங்க அண்ணாமலைட்ட எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நான் சரி உனக்கு கொடுக்காம யாருக்குப்பா கொடுக்க போறேன், கொடுத்துட்றேன். ரைட் சார். அண்ணாமலை வருகை யாருக்கெல்லாம் இப்போ பிரச்சனையா முடிய போகுது சார்? இப்ப யாருக்கும் பிரச்சனை இல்ல. அவருக்கு டெஸ்டிங் இல்ல கிரவுண்ட் சார், அவர் அதான் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வந்தா யார் யாருக்கெல்லாம் சிக்கல், யார் யாருக்கெல்லாம் ஆபத்து, யார் யாருக்கெல்லாம் இழப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்ப்பச்சுட்டா போக வேண்டாம். சார் விஜய்க்கு நாம இப்படிதான் பார்க்காம விட்டுதான் விஜய் அதிகாரம் பண்ணிட்டாரு. அண்ணாமலை சொல்லுங்க சார், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவது ஆவாங்க. விஜய்க்கு நம்ம பார்த்தோம், மற்றவங்க தான் பார்க்கல. இல்ல சார், நீங்களுமே அப்படி சொன்னீங்க சார். எடப்பாடி வேட்டு செலாத ஓட்டுன்னு சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினீங்க. கடைசியா வந்துட்டாரு பாருங்க. இப்ப நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கோம். அவரு செக்ரட்டரியேட்டுக்கு போறாரு. அவர் வந்தனாலதான் அண்ணாமலை பின்னாடி 1:10 ஏறி போயிட்டு இருக்காங்க. 1:10 ஓ, ஒரு எம்எல்ஏவுக்கு 10 எம்எல்ஏ வேட்பாளர் இப்ப அண்ணாமலைக்கு வருவாங்கன்றீங்க. கண்டிப்பா. ரைட் சார். இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில அவருடைய பயணம், கட்சி இதெல்லாம் எந்த காலகட்டங்கள்ல தொடங்குவாருன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அறிவிச்சிட்டாரு புதிய பாதை, இப்போதைக்கு ஒரு மூமெண்டா ஒரு இதா இயக்கமா போகும் பயணம். எப்ப இந்த கட்சின்ற ஒரு விஷயத்த தொடங்குவாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சார்ட்ல எல்லாம் நம்பிக்கை உள்ளவர். சனாதன தர்மத்துல நம்பிக்கை உள்ள மாதிரி அவருக்கு அஸ்ட்ராலஜி சார்ட் இதெல்லாம் நம்பிக்கை உள்ளது. அவரு அமெரிக்கா போகும்போது நரசிம்மராவ் கூட பார்த்திருப்பாரு. நரசிம்மராவ் அண்ணாமலைக்கு என்னங்கிறத பிளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நரசிம்மராவா? அந்த PV ராமன் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் ஆஃப் இந்தியான்னு எங்க அப்பாலாம் படிச்சுட்டு இருப்பாரு. சரி. அவர் நரசிம்மராவ் இவர் எங்க படிக்கும் போது பார்த்திருப்பாரு. PV ராமனோட ஒரு டிசிபிள். சரி எனக்கு தெரியல சார், மன்னிக்கும். ஓகே, அவர் பெரிய ஆளு. பட் அந்த அஸ்ட்ராலஜி பிசினஸா பண்ணாம ஒரு சயின்ஸா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அமெரிக்கால அவரெல்லாம் பார்த்திருப்பாரு. அவருக்கு அதுல சில நம்பிக்கைகள் இருக்கும். அது சம்பந்தமான சில இதுகளை வச்சு அவரு தன்னுடைய களத்தை அமைப்பாருன்னு கருதுறேன். ரைட். விஜய்க்கு ஒரு ராதன் பண்டிட் இருந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு ரவீந்திரன் துரைசாமி இருப்பாரான்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். நடக்குமா அதெல்லாம்? ரவீந்திரன் துரைசாமி மோடி ஃபார் பிஎம் 2029 கமிட்டடா இருக்காரு. ரைட். டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலைக்கு வெல்விஷர். அண்ணாமலை வெல்விஷர். ரைட். அண்ணாமலை வர்சஸ் விஜய் அந்த களம் வந்தால், அந்த டெஸ்டிங் கிரவுண்ட்ல வந்தா எப்படி இருக்கும் சார்? ஃபார் பட்ஜெட் மதேஷ். ஆனா இப்பவே இந்த ஜென்சி கிட்ஸ், அல்பா கிட்ஸ், இந்த சமூக வலைத்தளம், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் இதுலெல்லாம் வந்து அந்த வியூஸு, அந்த மெம்பர்ஷிப் இதிலெல்லாம் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை ஒரு தளத்துக்குள்ள ஓடுது. அண்ணாமலையும் இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில நிக்கணும்னு சில செய்திகள் எல்லாம் வருது இல்ல சார்? சில தொகுதிகள் கேட்டு அவரு ஏதாவது நிக்கலாம். அண்ணாமலை அவருடைய பகுதிகளில் கொங்கு பகுதியில ஒரு தொகுதி வருது இல்ல? அண்ணாமலைக்கு முக்கியம் அமைப்பை கட்டமைக்கிறது. சரி. ஒரு சட்டமன்றத்துக்கு 10 வேட்பாளர் மூலமா 2340 வேட்பாளரை தயார் பண்றது. சரி, அதை நோக்கி தான் போவார். இப்போதைக்கு எந்த பரீட்சையிலும் இறங்க மாட்டாருன்றீங்க? அதை நோக்கி தான் போவார். ரைட். அண்ணாமலை எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஒரு லீடரா நீங்க பாக்குறீங்க சார்? இறுதி கேள்வி. அண்ணாமலை ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு ராணி தேனி. விஜயோட அந்த திமுக அதிமுக அரசியலை விஜய் டெமாலிஷ் பண்ணது அண்ணாமலைக்கு பாதை எளிதாகுது. விஜய் அந்த மாதிரி வீழ்த்தக்கூடிய, விஜயை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை அண்ணாமலை கிட்ட இருக்கா? இந்த விஜயை வீழ்த்துறது, விஜய் எதிர்கொள்றதுங்கிறதெல்லாம் வந்து அண்ணாமலை டெஸ்டிங் கிரவுண்டை முடிவு பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்காண்டாம். இப்போ விஜய் வந்து 35 விழுக்காடு வந்திருக்கிறாரு. அந்த பாஜக மேல பழிய சொல்லிக்கிட்டு சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வரிக்கெல்லாம் பாஜக மேல பழிய சொல்லிக்கிட்டு அப்படியே விஜய்கிட்ட போய் ஒட்டுன கட்சிகள் காங்கிரஸ் ஒரு 2 விழுக்காடு ஓட்டு இருக்குமா, விசிகா ஒரு 1.5, சிபிஎம் சிபிஐ அரை, முஸ்லீம் லீக் அவங்களுக்கு கேட்டலிஸ்டா ஒரு 2, இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7% வந்துடாது. சரி, இன்னும் மதிமுக வர அந்த லிஸ்ட்ல வரப்போகுது. சோ இந்த மதிமுக அந்த லிஸ்டா எப்படி? அது உதயசூரியன்ல நின்று இருக்காங்களா ரெண்டுமே?
தொகுதி நன்மைக்காக ஏதோ ஒரு ரூபத்துல வைங்களேன். அப்போ அது உதயசூரியன் சின்னத்தோடவே ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குமா? நாளைக்கு ராஜ்யசபா வரும்போது வைக்கணும்னு ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே வந்த ராஜ்யசபாவே தூக்கி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் வர்றதையும் தூக்கி கூட்டணிக்கோ ஆதரவுக்கோ கொடுத்தா எப்பதான் தாவேக்கா ராஜ்யசபா ஆகுறது? அடுத்தால வரும்போது 2-3 வரும்ல. ஸோ இந்த இடம் வந்து 42 விழுக்காட்டுல விஜய் போயிடுறாரு. அஸ்ஸாம் டேட்டு இருக்கிற கட்சியில ஒரு கட்சி ஆட்டோ கூட்டணி ஆட்டோ விஜய் பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா? திமுக இங்க 40க்கு மேல இருக்கு. ஓகே, திமுக கூட்டணியே 31 தான் வந்தது. அதுல வந்தவனே ஏற்கனவே ஓட்ட தள்ளி விட்டுக்கிட்டு அப்புறம் பச்சை துரோகத்தை ஸ்டாலினுக்கு பண்ணிட்டு போயிட்டான் அவன். அப்போ திமுக வந்து பிலோ 30 தான் இருக்கிறாங்க. ஓகே, விஜய் அபோவ் பார்ட்டி இருக்கிறாரு. விஜய் திமுக டிவிகே டிஎம்கேன்னு சொல்றதே லாஜிக் இல்லையே, பொய்யாலாம் இருக்கு. சரி, ஓகே. இன்னொன்னு எடப்பாடி அவர் கூட்டணி எல்லாம் சேர்த்து 27 தான் இருக்கிறாரு. கட்சிக்குள்ள அவரு நிறைய பேர் போயிட்டாங்க. சார், இண்டிவிஜுவல் டிஎம்கே இண்டிவிஜுவல் ஏடிஎம்கேன்னு பாருங்க. அதாவது இது 21 சம்திங், அது 24, அது டிஃபரன்ஸே அவ்வளவுதான் இருக்குது. கரெக்டா? ஓகே, நான் என்ன சொல்ல வர்றேன்னா டிஎம்கே இண்டிவிஜுவல்ங்கிற லெவல்ல ஆயிட்டாங்க தேமுதிக தவிர. ஆமா, இங்க வந்து கூட்டணியா இருக்கிறாங்க 2 பேருமே 30 கீழே தானே இருக்காங்க. ஆமா, 30 கீழே. விஜய் 40க்கு மேல போயிட்டாரே. ஓகே, அப்ப இண்டிவிஜுவலா எடப்பாடி தலைமையோ ஸ்டாலின் தலைமையோ எப்படி விஜய் எதிர்கொண்டுக்கிடும்? சரி. ஸோ இதெல்லாமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மோடி மேல பழிய போட்டு உங்க துரோகத்துக்கு, உங்க சுயநலத்துக்கு, உங்க பதவி வெறிக்கு சொல்றீங்களோ அவ்வளவு அளவுக்கு நாளைக்கு மோடிக்கு நல்லதுங்கிறத மட்டும் பூடகமா சொல்லி முடிக்கிறேன். இறுதியா இன்னொரு ஒரு கூடுதல் முக்கியமான கேள்வி. சீமான் அண்ணாமலை கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வைக்கலாமா? 2 பேருக்குமே நல்ல நட்பு உறவு இருக்குது. அது நாளைக்கு காலம் நேரம் வரும்போது முடிவாகும். அது ஒரு ஆப்ஷனா கூட எடுத்துக்கலாம். அது டெஸ்டிங் கிரவுண்ட் வரும்போது தெரியும். அந்த டெஸ்டிங் கிரவுண்ட்ல தான் சீமான் அண்ணாமலை 2 பேரும் கூட்டணி வச்சால் நல்லா இருக்குமான்னு நான் கேட்கிறேன். தாம்பா டெஸ்டிங் கிரவுண்ட் வரும்போது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ரஷ் பண்ணி போகாண்டான்னு நினைக்கிறேன். வீழ்த்தக்கூடிய சக்தியா ஒரு சக்தியா அண்ணாமலை மாறுவாரா? இப்போ விஜய் ஒரு வலிமையா வந்துட்டாரு இன்னைக்கு. அப்படி மாறுவாருன்னு தாவேக்க எம்எல்ஏ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ல இருந்து அந்த தெருப்புல ஒரு 10 பேராவது நினைக்கிறான். ரைட், பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட கொடுக்குறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மாதேஷ்.